ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். எல்லாருக்கும் மதிய வணக்கம். சாப்பிட்டீங்களா? சாப்பிட போகிறீங்களா? சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா? நான் உங்கள் கலை. ஸோ என்னுடைய வீடியோ பார்க்குறவங்களாம் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தாலும் இதில் எதனா தப்பு இருந்தாலும் மன்னிச்சிக்கோங்க. ஸோ பார்த்துட்டு என்னோடய சேனலையும் கூட லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ நான் இது இப்போல்லாம் ஒன் வாய்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அதில் அதனால் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் இருந்தாலும் பெருசாக மிஸ்டேக் இருந்தாலும் ஒன்றும் கண்டுக்காதீங்க, சரியா? ஸோ நான் ஸ்கூல் போனேன். இன்றைக்கி என் பையனோடைய அட்மிஷனாக இருந்தது. 12th அட்மிஷன் முடிச்சுட்டு புக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். டெக்ஸ்ட்டு, நோட் புக்ஸு எல்லாம் வாங்கிட்டு வந்து அதை அட்டை போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் அட்டை போட்டு நான் அவனுக்கு வேண்டியதை பண்ணிகிட்ருக்கேன். அவன் இன்னும் டியூஷனில் போயிருக்கான், சொல்லிட்டு வரத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் கையிலலாம். ஸோ அதனால் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு ஒரு புக்கும் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் 12th தானே, ஓகேவா? பயங்கரம் பெருசாக இருக்குது. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு நானே பண்ணியிருக்கேன். ஏன்னா எல்லா வருஷமும் அட்டை போடுறது நான் தான். அட்டை போட்டு பொதிஞ்ச புக்கெல்லாம் இந்த மாதிரி கவர் பண்ணி கொடுத்து தான் அனுப்புவேன். நம்ம படிக்கும்போது எப்படி இருந்தோன்னு நமக்கு தான் தெரியும். நியூஸ் பேப்பரில் தான் அட்டை போட்ட காலம் நாங்கள்லாம். நியூஸ் பேப்பரே ரொம்ப கஷ்டம். யார் வீட்டிலனா போய் வாங்கிட்டு வந்து அட்டை போடுறதெல்லாம் எங்கள் அக்கா போட்டு தருவாங்க. எங்கள் வீட்டில் யாராச்சும் அண்ணனோ அக்காவோ போட்டு தருவாங்க. ஸோ இப்போ நான் என் பையனுக்கெலாம் வருஷம் பண்ணும்போது நான் அதெல்லாம் எப்போவுமே யோசிப்பேன், அவன் கையில் சொல்லவும் செய்வேன். ஸோ அவனே கேட்பான், அப்போல்லாம் அவ்வளோ இருக்குமாம்மா அப்படின்னா. அப்போல்லாம் இந்த மாதிரி பேப்பர்லாம் நமக்கெல்லாம் கிடையாது. ரொம்ப காசு கொடுத்து வாங்கணுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்போல்லாம். ஆனால் இப்போது பசங்களுக்கு எல்லாமே இருக்குது, வீட்டுங்களில் கிடைக்கிது. ஸோ இதான் இன்றைக்கியோட எங்களுடைய ஸ்பெஷல். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், ஓகே? தேங்க்யூம்மா, பாய்.